போட்டோ ட்ரிக்கோ இல்ல ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸோ கிடையாது. இந்த டெக்னாலஜியோட பேரு RPG, அதாவது ரெட்ரோ ரிஃப்ளெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் டெக்னாலஜி. அதாவது இந்த முறையில வெளிச்சத்தை உருவாக்கி அந்த வெளிச்சத்தின் மூலமா பாக்குறவங்களோட கண்களுக்கு ஒருவித பிரம்மையான தோற்றத்தை உருவாக்க முடியும். விர்ச்சுவல் இன்விசிபிலிட்டின்னு சொல்லுவோம். பாக்குறவங்களோட கண்களுக்கு ஆப்ஜெக்ட் தெரியாது. இந்த பொருட்களை மறைய வைக்கக்கூடிய தன்மையை ஜப்பானை சேர்ந்த ப்ரொஃபசர் டாச்சி வித்தியாசமான முறையில அணுகியிருக்காரு. ஆனா அதுக்காக அவர் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணல. அதுக்கு மாறா பாரம்பரியமான முறையில அதே சமயம் அட்வான்ஸ்டான கேமராஸையும் ப்ரொஜெக்டர்ஸையும் யூஸ் பண்றாரு. அதோட விளைவா ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட் முன்ன நிக்கிறவங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் கண்ணுக்கு தெரியாது. அது கிட்டத்தட்ட கண்ணாடியில செய்யப்பட்ட ஆப்ஜெக்ட் மாதிரி ஆயிடும். ஒரு ரெட்ரோ ரிஃப்ளெக்டிவ் மெட்டீரியலால இந்த கவசத்தை ரெடி பண்ணியிருக்காரு. குறைஞ்ச வெளிச்சத்துல பளபளக்கிற டிராபிக் சிக்னல், சைக்கிள் ரிஃப்ளெக்டர்ஸ் அண்ட் மூவி ஸ்கிரீன்ஸ் இந்த மெட்டீரியலுக்கு மற்ற உதாரணங்கள். இந்த கோட் சின்ன சின்ன மணிகளால உருவாக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மணியோட டயாமீட்டரும் சுமார் 50 மைக்ரோமீட்டர்ஸ் தான். கோட்ல இந்த மணிகள் எல்லாமே வரிசையா ஒன்னோட ஒண்ணு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மணியும் ஒரு பிக்சலா செயல்படும். அதாவது டிவி ஸ்கிரீன்ல நமக்கு காட்சியை தெரிய வைக்கிற லைட் புள்ளிகள் மாதிரி அந்த மணிகள் ஒவ்வொரு பீஸும் தனித்தனியா ரொம்பவே நுணுக்கமா இருக்கும். எந்த அளவுக்குன்னா அந்த கோட்டை நாம எந்த பக்கம் வளைச்சாலும் அதுல நாம பாக்குற அந்த இமேஜ் நம்மள டிஸ்டர்பே பண்ணாது. அதை பார்க்கும்போது நம்மளோட பார்வைக்கு அது ரொம்ப அற்புதமான காட்சியா இருக்கும். ஒரே மெட்டீரியல்ல உருவாக்கப்பட்டிருந்தாலும் இந்த கோட் அமைக்கப்பட்டிருந்த விதம் தான் கொஞ்சம் சிக்கலானது. இந்த கோட்டை ஒரு மனிதன் மாட்டிக்கிட்டா முறைப்படுத்தப்பட்ட தொடர்ச்சியான சில இயக்கங்கள் உடனடியா செயல்படுத்தப்படுது. முதல்ல கோட்டை மாட்டிக்கிற மனிதனுக்கு பின்னாடி இருக்கிற காட்சிகளை ஒரு வீடியோ கேமரா ஷூட் பண்ணுது. அப்படி பதிவு செய்யப்பட்ட காட்சியை ஒரு கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ணுது. ஊசி துவாரம் மாதிரி இருக்கிற துளை வழியா அதை கம்பைனர்ல ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அடுத்தது கண்ணாடியில சில்வர் கவரால